ஃபஸ்ட்டு பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் வீட்டிலே அரைச்சது தாங்க பணியார மாவு. இது எப்படி எந்த அளவில் எவ்வளோ போட்டு என்ன அரைக்கணும் அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அரிசி எவ்வளோ போடணும், உளுந்து எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுபடி அரைச்சி பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது எப்படி வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் அரைக்கும் போது உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். வேணுங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வெல்லம் வந்துட்டு கரைச்சிக்கிறலாம். வெல்லம் வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சால் மட்டும் போதுங்க. எந்த ஒரு பிசுபிசுப்போ இல்லை வந்து கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் வந்து ஜஸ்ட்டு கரைஞ்சால் மட்டும் போதும். ஏன்னா வந்து தூசி கல் மண் ஏதாவது கிடக்கும், அதுக்காக தான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறணும். அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணி வந்துட்டு அதிகமாக ஊற்றிடாதீங்க. நம்மளுக்கு மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் தான் பணியாரம் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், பணியாரத்துக்கு வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து மாவில் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. பாருங்கள், எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லேட் பண்ணிங்க அப்படின்னாலுமே அதே மாதிரி வெல்லமும் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும். நம்ம ஊற்றும் போது ஒரு சில டைம் மாவில் அப்படியே கெட்டியாக நின்றும். அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதிலே வந்து வாசனைக்காண்டி ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏலக்காய் பவுடராக கூட சேர்த்துக்கோங்க. அதோட குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற தேங்காய். இது எதனால் போடுறோம் அப்படின்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா தேங்காய் போட்டிங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் திக்னஸ் ஆகிரும். அங்கனங்கன மாவு இருக்கிறதுனால அப்போ ஊற்றுறதுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மாவு எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை விட தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட தேங்காய் போட்டுக்கோங்க. வேறு எதுவுமே நம்ம மாவு சேர்க்க முடியாது. அதனால் தேங்காய் தான் ஒரே ஆப்ஷனு. கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கூட லைட்டாக வேணால் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. ஆனால் மாவு மட்டும் தண்ணி ஆகிடக்கூடாது. இப்போ முக்குளிக்கல்லை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. எடுத்து ஊற்றும் போது நல்லா கீழேருந்து அள்ளிக்கோங்க மாவு. ஏன்னா கீழே தான் தேங்காய்லாம் கிடக்கும். அதனால் கீழேருந்து அள்ளி போட்டுக்கோங்க, ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டு நல்லா கீழேருந்து அடியிலேருந்து மாவு அள்ளிக்கோங்க. கல் வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பணியார கல் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டேன். இது வந்து மேலாப்லேயும் எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க, நம்மளோட விருப்பம்தான். ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும். பாருங்கள், சைடில் மட்டும் இந்த கல் வாங்கும்போது லைட்டாக அந்த ஸ்டிக்கை கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு லைட்டாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா போதும், அதுவாகவே வந்துடும். லைட்டாக ஓரம் மட்டும் எடுத்து விட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்துடுங்க. கம்பி வச்சு எடுப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி வச்சு எடுப்பீங்களோ அதை வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், டக்குன்னு லைட்டாக எடுத்தோடனே வந்துடுச்சுல்ல. ரொம்ப ஈஸிங்க நம்ம இது செய்கிறது. ஆனால் வந்துட்டு மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் கரெக்டான அளவில் அரைக்கணும். அதே மாதிரி வெல்லமும் வந்து கரெக்டான அளவில் ஊற்றணும். இது 2 மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா பணியாரம் சூப்பராக வந்துடும். எவ்வளோ வேணாலும் நீங்கள் பாட்டு சுட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். சுட சுட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், பணியாரம் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நான் வந்துட்டு இது வந்துட்டு உள்ளக்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சுட சுட சூப்பராக பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் அதை வந்து பிச்சு காமிக்கிறேன். உள்ளக்க எப்படி வெந்திருக்கு, எப்படி இந்த தேங்காய்லாம் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து தேங்காய் விருப்பமானால் லைட்டாக வதக்கி விட்டு கூட போட்டுக்கரலாம், அது நம்மளோட விருப்பம் தாங்க. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குடா. நல்லா சுட சுட எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குல உள்ளக்கையுமே. கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இன்னொரு டைம் வீடியோ போடுறேன் மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.